பாம்பு புத்துக்குள்ளேயே கையை விட்டவர், புறாவுக்கே பெல் அடித்தவர்னு சினிமாவில் பில்டப்களை பார்த்துருப்போம். அதுபோல் ரியல் லைஃப்பில் சைலண்ட்டாக சில சம்பவங்களை செஞ்சவங்க போலீஸில் மாட்டியிருக்காங்க. கண்டமனூர் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி பக்கத்தில் இருக்கிற ஊர். சுத்துப்பட்ட 50 கிராமங்களுக்கு கண்டமனூர் தான் டவுன். காய்கறி, மளிகை, ஜவுளின்னு எது வாங்குறதா இருந்தாலும் கண்டமனூருக்கு தான் வரணும். கண்டமனூரில் போலீஸ் ஸ்டேஷனும் இருக்குது. ஸ்டேஷன் கேம்பஸில் வெவ்வேறு கேஸ்களில் சீஸ் பண்ணப்பட்ட 2 வீலர்களும் 4 வீலர்களும் நிறுத்தப்பட்டிருக்கு. இப்படி 10 வருஷங்களுக்கும் மேலே சில வண்டிகள் போலீஸ் ஸ்டேஷன் கேம்பஸில் தான் நிற்கிது. குறிப்பிட்ட இடைவேளைக்கு ஒரு முறை இந்த வாகனங்களை கணக்கெடுக்கிறது வழக்கம். அப்படி ஒரு நாள் கணக்கெடுத்தப்போ கவுண்ட் குறைஞ்சிருக்கு. சீஸ் பண்ண லிஸ்ட்ல இருந்த சில வண்டிகளை காணோம். இதனால ஷாக் ஆயிட்டாங்க கண்டமனூர் போலீஸ்காரங்க. ஸ்டேஷனுக்குள்ளேயே புகுந்து போலீஸ் கண்ணில் மண்ணை தூவிட்டு இப்படி ஒரு சம்பவத்தை பண்ணிட்டானுங்களேன்னு போலீஸ்காரங்களுக்கு செம்ம கோபம். இருந்தாலும் ஓப்பனாக ரியாக்ட் பண்ணாமல் ஸ்டேஷனை ஒட்டி இருக்கிற ஏரியாக்காரங்க கிட்ட சீக்கிரட்டாக விசாரிச்சாங்க. அப்போ தான் பொறி தட்டுச்சு போலீஸ்க்கு. ஸ்டேஷனுக்கு பின்னாடி இருக்கிற குடியிருப்பில் வசிக்கிற செல்வராஜ், முத்துராஜ்னு 2 பேரை பிடிச்சு விசாரிச்சாங்க. 10க்கும் அதிகமான 2 வீலர்களை திருடினதா அவங்க ஒத்துக்கிட்டாங்க. பப்ளிக் கிட்ட விசாரிக்கும் போது இந்த 2 பேரும் ஸ்டேஷன் பின்பக்க சுற்றுச்சுவரையே நோட்டமிட்டுக்கிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் தான் செல்வராஜ், முத்துராஜ் நண்பர்கள் பிடிபட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் முன்பக்கம், வலது பக்கம், இடது பக்கம்னு 3 பக்கமும் சிசிடிவி கேமராக்கள் இருக்கு. பின்பக்கத்தில் சிசிடிவி கேமரா எதுவும் இல்லை. இது அவங்களுக்கு வசதியாக இருந்திருக்கு. சுற்றுச்சுவரை ஏறி குதிச்சு 2 வீலர்களை தூக்கி பின்பக்க காலி இடத்துல போட்டு அப்புறம் எடுத்துக்கிட்டு போயிருக்காங்க. இப்படியே 10 2 வீலர்களுக்கும் மேலே திருடி விற்றுருக்காங்க. அவங்க திருடினதுலேருந்து 3 2 வீலர்களை மட்டும் இப்போ பறிமுதல் பண்ணியிருக்காங்க போலீஸ். போலீஸ் ஸ்டேஷன் கேம்பஸ்லேயே நுழைஞ்சு சம்பவம் பண்ண நண்பர்கள் 2 பேரையும் இப்போ மாமியார் வீட்டுக்கு அனுப்பியிருக்கு போலீஸ்.